காட்பாடி ஜங்ஷனில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து கோவா போகிறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி பிளானு. ஸோ வாங்க என்னோட வர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். இதுலேருந்து கோவாக்கு டைரக்ட் ட்ரெயினே இருந்தது, பட் அந்த ட்ரெயினை இப்போது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் சென்னையிலேருந்து கோவா போகிற மாதிரி இருந்தீங்கன்னா பெங்களூர் வந்து தான் போகணும். அண்ட் அதுதான் உங்களுக்கு ஈஸியும் கூட. இன்னுமே இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் போய் தான் வந்து கோவாக்கு போக போகிறேன். நம்ம போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்லே நின்றுடும். ஆக்சுவலாக நமக்கு கோவாக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா யஷ்வந்த்பூர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேஎஸ்ஆர்லேருந்து மெட்ரோ பிடிச்சி யஷ்வந்த்பூர் ஸ்டேஷன் போகணும். யஷ்வந்த்பூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. கோடகாமா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே 4th பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி படிக்கட்டு ஏறி கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லிஃப்ட் ஆப்ஷனுமே அந்த இடத்துல இருக்குது. பட் ஆனால் லிஃப்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நான் ஏசி ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தேன். பெங்களூர் வந்துட்டு நீங்கள் கோவா போனோன்னா வாஸ்கோடகாமா ட்ரெயின் தான் ஒரே ஒரு ட்ரெயின் இருக்கிற இடத்துல. ஸோ நீங்கள் கோவா போனோன்னா வாஸ்கோடகாமா ட்ரெயினை தான் நீங்கள் பிடிக்கணும். ஸோ அதுதான் ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. எங்கள் ட்ரெயின் ஆக்சுவலாக 3:30 மணிக்கு ட்ரெயின். மதியானம் 3:30 மணி இங்கேருந்து வந்து பிடிச்சோம் ட்ரெயின். இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ நான் என்றைக்கு ரிட்டன் ஊருக்கு வர போகிறேன்னா டியூஸ்டே தான் எனக்கு ரிட்டன் ட்ரெயின். ஈவினிங் நைட்டு ஒரு 11 o'clock தான் எனக்கு ட்ரெயின். ஸோ இப்போது நாளைக்கு ஒரு மார்னிங் ஒரு 5 o'clock போயிட்டு கோவா போயிட்டு ரீச் ஆகும். என்னோடய அக்கா பையன் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன், பட் முகத்தை காட்டல அவன். ஆக்சுவலாக நான் ஸ்டே பண்ண போகிற இடம் பார்த்தீங்கன்னா குரீமில் ஸ்டே பண்ண போகிறேன். அண்ட் நாளைக்கு குரீமில் ஸ்டே ஆக்சுவலாக. அண்ட் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சண்டேவும் குரீம் தான். அண்ட் மண்டே தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்த் கோவா விசிட் பண்ண போகிறேன். அண்ட் டியூஸ்டே பார்த்தீங்கன்னா சவுத் கோவா விசிட் பண்ணிவிட்டு ஊருக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டியது தான் பாக்கி. நான் இப்போ கோவா போகிறது செகண்ட் டைம் ஆக்சுவலாக. ஆல்ரெடி போன வருஷம் தான் கோவா போயிருந்தேன். ஸோ அதை போட்டான வீடியோவும் நான் யூடியூப்பில் போட்டுருக்கேன். வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து வேன் எடுத்து சுற்ற போகிறேன், டெம்போ ட்ராவல் மாதிரி சொல்லிவிட்டு. ஃபேமிலியோடு போகிறதுனால டெம்போ ட்ராவல் தான் நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். அண்டு சிங்கிளாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பைக்கு தான் பெஸ்ட்டு. பட் இதுவே ஃபேமிலி மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு டெம்போ ட்ராவலர் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி கோவாவில் உங்களுக்கு பஸ்ஸஸுமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் கொடைக்கானலில் எப்படி உங்களுக்கு ஒரு டூர் பேக்கேஜ் மாதிரி ஒரு 500 கொடுத்தா எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுவாங்களோ, அதே மாதிரியே உங்களுக்கு கோவாலேயும் 500 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் கோவா அப்படி இல்லைன்னா நார்த் கோவா இடத்தையும் சுற்றி காட்டுவாங்க. அந்த மாதிரி ஹூப் ஆஃப் பஸ்ஸுமே உங்களுக்கு இருக்குது. அண்ட் அந்த பஸ்ஸு ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் யூடியூப்பில் செக் பண்ணும்போது. அண்டு அதோட லிங்க்கையுமே நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஸ்க்ரீனில் தெரிய இந்த ஃபோட்டோ தான் வந்து அந்த பஸ்ஸு. ஆக்சுவலாக இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து லைவாக பேசி வீடியோ எடுக்கிறது ட்ரெயினில். அண்ட் இதுக்கு முன்னாடி எல்லா டைமும் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருந்தேன். அண்ட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நான் எல்லோரும் முன்னாடியும் பேசி கொஞ்சம் வீடியோ போடுறேன். அண்ட் எல்லாருமே நம்மளை வித்தியாசமாக பார்க்குறாங்க. பட் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த பார்வையே உங்களுக்கு பிடிக்காது. ரொம்பவே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் மற்றவங்க உங்களை பார்க்குறது. பட் இருந்தாலும் ஓகே லெட்ஸ் டூ திஸ் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். ட்ரெயினில் போகும்போது மிக்ஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரே இடம் என்னென்னா ஆக்சுவலாக தூத்சாகர் ஃபால்ஸ் தான். அண்ட் அரௌண்ட் இந்த ட்ரெயின் வந்து மிட் நைட்டு ரேஞ்சில் அந்த இடத்த க்ராஸ் பண்ணோம். நான் முடித்தா வீடியோவில் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்டு எடுக்கவே ரொம்ப டயர்டாகுது. ஐ திங்க் கண்டிப்பாக நான் தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அலாரம் வச்சு இருக்கேன். ஐ ஹோப் அந்த இடத்த நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டேன். அண்டு சவுத் கோவா விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா தூத்சாகர் ஃபால்ஸ் தான். ஸோ அந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வண்டி இப்போது பிரூர் ஜங்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6:45 ஆகுது. அப்புறம் நம்ம குலீம் ஸ்டேஷன்லேருந்து 11th டனலில் தான் நமக்கு அந்த தூத்சாகர் ஃபால்ஸ் தெரியும். ஸோ குலீம் ஸ்டேஷனுக்கு எப்போ போகணும்னா மணி ஒரு 2:30 மணிக்கு போகும். ஸோ நம்ம 2:30 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நம்ம அந்த தூத்சாகர் ஃபால்ஸை பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நைட்டு ஒரு 2 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சி நம்ம அந்த தூத்சாகர் ஃபால்ஸை பார்க்கணும்.
நிறைய ஸ்நாக்ஸ் வேறு விற்றுனே போகிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு டிஃபனுக்கு நான் சப்பாத்தி ஆர்டர் பண்ணியிருந்தேன். சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் அண்ட் கூடவே ஒரு வெஜ் பிரியாணியும் சொல்லியிருக்கேன். ஸோ நைட்டு டின்னர் என்னன்னு பார்க்கணும். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அண்ட் இட்லி தான் சொன்னேன். நம்ம ஆல்ரெடி நம்ம சவுத் சைட் கடந்து வந்துன்னு இருக்கோம். ஸோ இட்லி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே, பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரோவர்ட் எப்படி பேசுவான்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ராவல் பண்ணாக்கா என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட்டு இப்படி தான் ட்ராவல் பண்ணுவான். ஸோ அவனுக்கு சுச்சுவேஷனில் என்னென்னானே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் நான் இப்போதைக்கு நான் சொல்லணும். அண்டு இப்போது கொஞ்சம் வியர்டாக ஃபீல் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபோன் எடுத்தது அண்ட் வீடியோ எடுக்கிறத பார்த்தீங்கன்னா. அண்ட் நிறைய பீப்புள் என்ன நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு சில பேர் நம்மளை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அது எனக்கு கொஞ்சம் வியர்டாக ஃபீல் ஆகுது. அண்டு பார்க்குறவங்களுமே எல்லோரும் என்ன இவன் பண்ணிக்கிட்டான்றாக்கா அப்படின்ற மாதிரி தான் பார்த்து சிரிச்சுட்டே போகிறாங்க நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு. அண்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தென்னை மரம் இருக்குது. அண்டு கோவாவே ரீச் ஆகலை, பட் இருந்தாலும் நமக்கு நிறைய தென்னை மரம் நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல. அண்ட் வியூவுமே இப்போதைக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை வர மாதிரி இருந்தது, பட் ஆனால் மழை வரலன்னு நினைக்கிறேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்த சப்பாத்தியே சாப்பிட்டேன். பட் இருந்தாலும் இன்னொரு சப்பாத்தி எக்ஸ்ட்ராவாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் அந்த சப்பாத்தியோட குருமா கேவலமாக இருந்தது, வாயிலே வைக்க முடியல. மோஸ்ட்லி ட்ரெயினில் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்றத நான் அவாய்ட் தான் பண்ணுவேன். பட் இருந்தாலும் இப்போதைக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, இதை தான் சாப்பிட்டாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2:45 தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கறதுக்காக எழுச்சி வந்துட்டேன் வெளியில். இந்த மாதிரியே ஃபால்ஸை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பகலில் ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருந்தோன்னா நமக்கு ஈஸியாக இந்த டனலை என்ஜாய் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபால்ஸையும் பார்த்து இருக்கலாம். நம்ம நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதுனால நம்மளால் எதையுமே சரியாக பார்க்க முடியல. மான்சூன் சீசன் டைம் இல்லை, ஸோ அதனால் ஃபால்ஸோட தண்ணியுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். குலிம் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 16 டனல் இருக்குது. கரெக்டாக 11th டனல் முடியும் போது தான் உங்களுக்கு தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியும். இதில் வந்துருந்தாக்கா உங்களால் ஈஸியாக பார்த்து இருக்க முடியும். பட் நைட் டைம்ன்றதுனால உங்களால் சரியாக பார்க்க முடியாது. அதனால ஒரு 5 செகண்ட் மட்டும்தான் வாட்டர் ஃபால்ஸை பார்க்க முடியுது. தண்ணி ஃப்ளோவுமே ரொம்ப கம்மியாக இருந்தது. வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன், பட் இந்த மாதிரி தான் ஃபுல் இருட்டாக இருந்தது. வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு மட்டும் நல்லா கேட்கும் வீடியோவில். டைம் நான் கோவா போகும்போது மான்சூன் சீசன் டைமில் கோவாவுக்கு போக ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நம்மளோட ட்ரெயின் ட்ராவலுமே பகலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை நான் ஒன்றும் பார்த்ததே கிடையாது. ஸோ அதுக்காகவே நம்ம சவுத் கோவா போயிட்டு ஒரு நாள் போயிட்டு பார்க்கணும். இங்கே நேச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்ற ஆளாக இருந்தீங்கன்னா மான்சூன் டைமில் சவுத் கோவா போயிட்டு விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு கொஞ்ச நேரமாவது தூங்க ட்ரை பண்ணலாம். நம்ம மட்கான் ஸ்டேஷனை கிராஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வாஸ்கோ தான். ட்ரெயின் வேறு 1 hour லேட்டாக வந்தது காய்ஸ். 10 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 6 மணிக்கு தான் வாஸ்கோவுக்கு வந்தது. அப்புறம் நம்ம கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ண வீடியோ நிறைய வரப்போகுது. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.